சண்டே ஈவினிங் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வெளியே போகணும் எழுந்துக்கோன்னு சொன்னான். சரி ஓகேன்னுட்டு 10 நிமிஷம் பார்த்தாலும் நம்ம 1 ஹவர் தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு எழுந்துட்டேன். ஷீ இஸ் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட். இந்த ஸ்கூலில் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து சாக்லேட் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து இப்போ நாங்கள் மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டோம். ஒரு சைடு எங்களோட க்ரோத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா, இல்லை எங்களுக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதானே தெரில. இன்விடேஷன் வச்சு முடிச்சுட்டு அவளை அப்படியே அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணி, ரொம்ப தாகமாக இருந்ததுன்னு அப்படியே ஜூஸ் கிடைக்க நிறுத்தினேன்னா, அங்கே இருக்க மெனு கார்டை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் படிச்சுட்டு நான் போய் ஆம்லா ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். எனக்கு இப்படி தான் திடீர்னு வந்து ஸ்கின் மேலே ஏர் மேலெலாம் வந்து ஒரு கேர் வந்துடும். அந்த ஒரு கேரில் தான் வாங்கினா அவ்வளோ கசப்பு. நான் இதுக்கு முன்னாடி இதை குடிச்சிருந்தேன், ஆனால் இந்த குளிர் சீசனில் எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பி அதை குடிக்கிறேன், என்னால் முடியல, அவ்வளோ கசப்பு. கிளம்புறதுக்கு முன்னாடியே கிரைண்டரில் போட்ட மாவு நான் வீட்டுக்கு வந்து கூட அது மசியவே இல்லை. சரின்னு அதை அப்படியே விட்டு வாங்கிட்டு வந்த வெங்காய தக்காளியை மட்டும் ஃப்ரிட்ஜ் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இந்த தக்காளி வெங்காயத்தை நிறைய பார்த்தோன்னே தக்காளி சட்னி சாப்பிடணும் போல் ஆசை வந்துருச்சு. சரி அதுவே செஞ்சிடலான்னுட்டு தான் முடிவு பண்ணேன். சரி ஓகே சட்னி அரைச்சிடலான்னுட்டு தாளிக்கிறேன், ஒரு சவுண்டு. என்னடா இதுன்னு வெளியே போய் பார்த்தா சாமி ஊர்வலம். அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு அங்கிள் என்ன பண்ணால் தட்டு எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னான். சரி நான் கூட ஏதோ பழம் பூ அந்த மாதிரி எதனா கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் தாம்பளை தட்டு எடுத்துகிட்டு போனேன். பார்த்தா அது ஃபுல்லாக புளியோதரை, என்னது கருப்பு சுண்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அதை பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. சரி ஓகே சாமி பிரசாதம் கீழெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அரைச்ச மாவை அப்படியே ஃப்ரிட்ஜ் உள்ள எடுத்து வச்சிட்டோம். நாளைக்கு தோசை சுட்டுக்கலாம் சொல்லிட்டு